நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தியா முழுக்க இந்த ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஹெல்த் ஃப்ரீக்கியா மாறினதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சார், இந்தியாவோட கல்ச்சர் வந்து நம்ம எமோஷ்னலாக ஃப்ளெக்சிபிளாக இருப்போம் எப்போவுமே. சரி. அதனால நான் உங்களுடைய மூளைக்குள்ளே என்னால் வர முடியும். ஆஸ் அ மார்க்கெட்டிங் கை உங்களுடைய நேரத்தை நான் உள்ளே வரேன். நீங்கள் எப்போ அந்த நிமிஷம் யோசிக்கிறீங்க, ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறாங்க, ஒரு தேவையற்ற பயத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஒரு நார்மலாக நடந்துட்டு இருக்க விஷயம், இப்போ கையை நான் ஆட்டி பேசினா நீ கையை அதிகமாக ஆட்டி பேசுகிற, உனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது, உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு தேவையற்ற பயத்தை ஏற்படுத்தும் போது நீங்கள் திங்க் பண்ணுற கை அதிகமாக ஆட்டி பேசினா ஹார்ட் ப்ராப்ளம் வாய்ப்பு இருக்கு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு நிமிஷம் அந்த நீங்கள் டைம் அவன் யோசிக்கிற டைம் தான் என்னோட பெனிஃபிட். நான் ஒரு மார்க்கெட்டிங் கை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த நீ யோசிக்கிற நிமிஷத்துக்குள்ளே உன்னை நீ அதை மறு யோசனை பண்ணுவதற்குள்ளே என்னோட ப்ராடக்ட் உன்ட்ட விற்றுருவேன். அதுதான் வந்து இந்தியன் கல்ச்சரில் இந்த எமோஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு அதிகமாக இருக்குது. இதே யூஎஸ்ல யூகேல நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு முடிவுகள் எடுத்து வளர்ந்துட்டான். அவன் 6வது வயசுலேயே எந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு முடிவு பண்ணணும், யூஎஸ்ல யூகேலையும். ஆனால் நமக்கு இன்னைய வரைக்கும் நம்ம என்ன படிக்க போகிறேங்கிறத எங்கள் அப்பா முடிவு பண்ணுறாங்க, எங்கள் அம்மா முடிவு பண்ணுறாங்க. மட்டும் நான் டிஃபர் ஆகிறேன். ஏன்னா இது யூஎஸ்ல யூகேல இது அதிகம், நம்ம ஊரை விட. இல்லை அவங்க மூளைக்குள்ளேயும் போகலாம். இல்லை போகலாம். நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. அதாவது என்னுடைய மூளைக்குள்ள எளிதாக நான் உள்ள வர முடியும். ஒரு மார்க்கெட்டிங் இன்னைக்கு ஃபுல்லா மார்க்கெட்டிங்காக இருக்கு. ஸோ ஐ எம் செல்லிங் இட். ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிற பொய்யை அவங்க அந்த பொய்யை தான் வாங்குறாங்க, அந்த பொய் தான் வேணும் அவங்களுக்கு. அவங்க அந்த பொய்யோட தான் இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனையோ நோய் சொன்னாங்க. இப்போ அவங்க வந்து எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, டயபெட்டிஸ் வந்துருமோ, ஆஸ்துமா வந்துருமோன்னு பயப்படுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்கள்ட்ட இருக்க நோயே பயம்தான். அந்த பயம் தான் எங்களுடைய லாபம். ஓகே. அந்த கம்பெனிஸ் விற்கக்கூடிய ஆமாம் மார்க்கெட்டிங். எஸ். தென் no man will be perfect. There will be பயோகெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கூட இருக்கும். அதை போதாகாரப்படுத்தி ஒரு தைராய்டு லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கோ டு த எண்டோக்ரைனாலஜிஸ்ட். இந்த சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கோ டு த நியூட்ரிஷனிஸ்ட், டயபட்டாலஜிஸ்ட். அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஹைப் கிரியேட் பண்ணி, ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி, எவ்ரி திங் இஸ் மார்க்கெட்டிங். ஓகே. அவங்கள்ட்ட கொடுங்க. ஷீ இஸ் ட்ரைங் டு சே சம்திங் ஃபார் a long time. எஸ். பெண்களை எப்படி பயமுறுத்துறாங்க? இப்போ வந்து ஸ்கூலுக்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் கிளாஸில் எல்லா பசங்களுமே ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க. அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறோன்னா எவ்வளோ ஹைட் இருக்கணும்னு நமக்கு தெரியும். டாக்டர் கிட்ட போனால் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறார். அப்போ ஹைட்டான என்ன மார்க்கெட்டில் விற்கிறாங்களோ அதுதான் நம்ம வாங்கி கொடுத்தா நம்ம பொண்ணு ஹைட் ஆகிடுவாளா? அந்த ஆசை தான் முதல்ல காரணம் எல்லாத்துக்குமே. ஆசைன்னு முதல்ல அங்கே ஆசை இருந்தாலே அதோட விளைவுகள் எல்லாமே இதுதான். சார், இந்தியாவில் வந்து இந்த ஹெல்த் கான்ஷியஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ யூஎஸ் யூகேலலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தரையை பார்த்து தலை சீவலாம். அந்த மாதிரி க்ளீனாக இருக்கும். நம்ம ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டர்ட்டாக இருக்கும். அதனால் பொல்யூஷன் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து உங்கள் மூளைக்கு ஏற்றுறது யாருமா? உங்களுக்கு சொல்லட்டு சொசைட்டி தான் சார். இஷ்யூஸ் சார். இப்போ நான் வந்து அப்படின்னு சொன்னால் வந்து பயம். எனக்கு ஒன்றும் புரியல. இதை எந்த சொசைட்டி சொன்னுச்சு அல்லது எந்த மேகசின் சொன்னுச்சு? யாரு சொன்னா? ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் தான் சார். யார் கூட பேசுறவங்க பழகுறவங்க தான் சார் சொல்றாங்க. அதை எப்படி அக்செப்ட் பண்றீங்க நீங்க? ஒண்ணு உங்களுக்கு சொல்ற கேட்டுங்களேன். அப்ப சுத்தம் வந்து கண்ணாடி மாதிரி தர இருக்கிற ஒரே காரணத்தினால அங்க இருக்கவங்கலாம் ஹெல்த்தியா இருப்பாங்கற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி ரிசீவ் நம்ம வந்து நம்ம பீப்பிள்ல ரொம்ப எமோஷன் ஆனவங்க, ரொம்ப ஃபீலிங் ஜாஸ்தியா இருக்கும். அதனால எதனா சொன்னா டப்புன்னு மைண்ட்ல வந்து கேப்சர் பண்ணிப்பாங்க. நமக்கு வந்து இதனால சுத்தமா இருக்க ட்ரை பண்றீங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அந்த விஷயத்துல அப்போ சுத்தமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்றீங்க? சுத்தமாக இருக்குன்னா கை நல்லா வாஷ் பண்ணுறது, அப்புறம் 2 வாட்டி பல் தேய்க்கிறது, நைட் ஒரு வாட்டி காலைல ஒரு வாட்டி, அப்புறம் பல்ல வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கிறது. ஓகே. அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணுறேன் சார். ஓகே. என்ன மாதிரி தண்ணியெல்லாம் எப்படி குடிப்பீங்க? தண்ணி வந்து ஹாட் வாட்டர் தான் சார் குடிப்பேன். எப்பவுமே ஹாட் வாட்டர் தான் சார். குளிக்கிறதும் ஹாட் வாட்டர் தான். ஹாட் வாட்டர் தான் குளிப்பீங்க? ஆமாம் சார். ஓகே. நீங்கள் எல்லாம் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கனால ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே டாக்டர் கிட்ட போனோம், அவங்க சொன்னதை கேட்டோம் அப்படிலாம் கூட சொல்கிறீங்க. எவ்வளவு உயரம் இருக்கிறவர் எவ்வளவு எடை இருக்கலாம்? சொல்லுங்க, கொடுங்க அந்த பொருட்டை. எவ்வளவு உயரம் இருக்கிறவர் எவ்வளவு எடை இருக்க வேண்டும்? பிஎம்ஐ வந்து 20 இல்ல 21 இருக்கணும் சார். 23 குள்ள இருக்கணும். பிஎம்ஐ கால்குலேஷன், பாடி மாஸ் இண்டெக்ஸ். இப்போ என் வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 170 சென்டிமீட்டர் இருக்காங்க அப்படின்னா 65 kgs இருக்கலாம். ஓகே. பக்கத்துல கொடுங்க. எவ்வளவு உயரம் இருந்தால் எவ்வளவு எடை இருக்கும்? இப்போ 5.5னா சார் ஒரு 60 to 65. உங்க உயரத்துக்கு நீங்க எவ்வளவு எடை இருக்கணும்? என்னோட உயரத்துக்கு வந்து நான் 60 to 65 kgs இருக்கலாம் சார். 60 to 65 kgs இருக்கலாம் சார். ஓகே. எவ்வளவு உயரத்துக்கு எவ்வளவு எடை இருக்கணும்? 5'10" அப்படின்னு இருந்தா it should be body mass index should be 22 to 23 and weight should be 63 to 64, 63 to 65. ஓகே. வரிசையா இப்போ 6.2 இருந்தீங்கன்னா 6 ஃபீட்லேருந்து 6.2 அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா 75 to 80. பக்கத்தில் 5.5னா 60 to 65 இருக்கலாம்.
ஓகே என்னோட ஹைட் 5.5 கரெக்டா இருக்கு weight. 60 to 65 5.5னா 60 65 5.5னா 60 65 இருக்கலாம் 174 சென்டிமீட்டர்ஸ் இந்த 74 கேஜிஸ் இருக்கலாம் சார். ஜென்ஸுக்கு 100 சென்டிமீட்டர்ஸ், தெர் இஸ் -100, லேடிஸ்க்கு -110. இதுதான் என்னோட பர்ஃபெக்டான அது. ஓகே ஓகே எவ்வளோ ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் 5.6க்கு வந்து 65 to 70. ஓகே இதை தெரிஞ்சு வச்சுக்கணும்னு உங்களுக்கு தோணுனதுக்கு என்ன காரணம்? விச் அர்ஜஸ் யூ, எது உங்களை அர்ஜ் பண்ணுச்சு இவ்வளோ ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் தான் இருக்கணும், இந்த பிஎம்ஐ இவ்வளோ தான் இருக்கணும்னு உங்களை தெரிஞ்சுக்க வச்சது எது? என்னை பார்த்து நீ லீனாக இருக்கிறேன்னு சொல்லும்போது இது என்னோட கரெக்டான வெயிட் தானா இல்லை நான் கம்மியாக இருக்கேனா அப்படின்றத என்னை பார்க்க மற்றவர்களின் கேள்வி. ஓகே வேற Answer is weighing machine. நான் பார்த்த weighing machineல print பண்ண so many information Okay. is what really made me understand. ஓகே ஆனால் அது நீங்கள் கவனிச்சிங்க பிகாஸ் யூஆர் ஹெல்த் கான்ஷியஸ். எஸ் சார் ஆக்சுவலி ஐ ஒர்க் ஃபார் த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். அந்த கார்ப்பரேட் கம்பெனியில் ஹெச்ஆர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி மந்த் அந்த சர்க்குலேட் பண்ணுவாங்க இந்த பாடி மாஸ் ரேஷியோ சொல்லிட்டு. ஸோ அந்த ரேஷியோ ப்ளஸ் எப்படிலாம் ஹெல்த் டிப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ கார்ப்பரேட்டே உங்கள் உடம்பு எப்படி இருக்கணும்னு சொல்லுது. எஸ் பின்னால் அது அவங்கள்ட்ட கொடுங்க. எஸ் அந்த ஹைட்ல அந்த வெயிட் இருந்தோம்னா பார்க்கிறதுக்கு கொஞ்சம் அழகா இருப்போம். அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறேமா? இந்த பிஎம்ஐயை எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு புக்ல கேட்குறேன். படிச்சதுனால. புக்கில் படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஹெல்த் கான்ஷியஸோட இருக்கிறவங்க அது பற்றின தகவல்களையும் சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது. ஏதோ ஏனோ தானோன்னு வெறும் பியர் ப்ரெஷரில் மட்டும் இவங்க ஹெல்த் கான்ஷியஸாக இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ப்ரூஃப். ஸோ ஹெல்த் கான்ஷியஸோட இருக்கக்கூடிய பலரும் பாடி மாஸ் இண்டெக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ரீக்கினஸ், இது ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிற அளவிலும் பார்க்க வேண்டி இருக்கிறது. 2 சிறப்பு விருந்தினர்களோடு சேர்ந்து பயணிக்கலாம். ஏன் இந்தியா முழுவதும் ஹெல்த் குறித்த அவேர்னஸ் அதிகரித்திருக்கிறது, அதே நேரத்தில் ஹெல்த் ஃப்ரீக்காகவும் மாறிட்டு இருக்காங்க. அதை வைத்து நிறைய வியாபாரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது.